பொதுவான விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குன்னா, குழந்தை அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லுவோம். இந்த குரு பகவான் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே போதும். ஒரு ஜாதகத்தில் 3 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும், ஒரு ஜாதகத்தில் 7 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும், சில ஜாதகத்தில் 13 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும். அப்படிதான் இருக்கும். உடனே குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. காலையில் 6 மணிக்கு பஸ்ஸுனா 6 மணிக்கு பஸ் வரும். சில பேருக்கு 8 மணிக்கு பஸ் வரும். சில பேருக்கு 10 மணிக்கு பஸ் வரும். அதில் ஒவ்வொருத்தரும் காலதாமதம் என்பது இயற்கையான ஒன்று. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, உடனே அந்த நிகழ்வு நடக்கணும். 6 மணிக்கு போய் நின்றுக்கிட்டு 8 மணிக்கு வர வேண்டிய பஸ் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறது? உங்களுக்கான பஸ் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் உங்கள் வாழ்க்கை பயணம் சந்தோஷமாக மாறும். ஆனால் வராமல் இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை கல்யாணம் ஆனோன்னா குழந்தைய தள்ளி போடுவோம். இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், இன்னும் 2 வருஷம் போகட்டும், இன்னும் 3 வருஷம் போகட்டும், 5 வருஷம் போனது பிறகு குழந்தையே இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலா போய் நிற்பாங்க. இங்க புரிதல் இல்லாத நிகழ்வு தான். ஜாதக ரீதியா என்ன அப்படிங்கறத நம்ம ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். கண்டிப்பா அது என்ன குறை, யாரிடம் குறை இருக்கு, இல்ல என்ன காரணம் இருக்கு, இது தெரிஞ்சே தெரியாமலே நம்ம தவறு செஞ்சுட்டா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மன்னிப்பு வைக்கணும், ஆணும் பெண்ணும். ஏன்னா 2 பேருக்கும் இதுல பங்கு இருக்கு. இது ஒருத்தருடைய ஜாதகம் மட்டுமில்ல, 2 ஜாதகங்கள் அல்ல, 2 குடும்பங்கள் சார்ந்த நிகழ்வு. சார் இது குடும்பம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா, கண்டிப்பா குடும்பத்துடைய பங்களிப்பு நிறைய இருக்குங்க குழந்தைகளுக்கு. குழந்தைகளுடைய தன்மைகள் இன்னைக்கு எப்படி மாறி போச்சு அப்படின்னா, நீங்கள் கேட்குற காசு, உதாரணத்துக்கு இது பொதுவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு அப்பா ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ லட்சம் ரூபாயோ சம்பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளை நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு ஆட்டையில். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு இந்த பொறுப்புணர்வை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறதே கிடையாது. அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே, குழந்தை பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா 1வதுலேருந்து 5வது வரையும் படிக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை செய்யக்கூடிய நம்ம. எங்கள் ஊரில் நாங்கள் என்ன பண்ணோம், காலையில் பூச்செடி பூ எடுத்தால் தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. ஒவ்வொருத்தர் நிகழ்வும் இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய நிகழ்வு வேறு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, தான் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் வளர்க்குறீங்க பாருங்க. அங்கேயே முதல் விஷயம், அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கூட ஆரம்பிக்குது. நம்ம கேட்டால் பணம் கொடுப்பாங்க, நம்ம கேட்டால் அப்பா கொடுக்கும், நம்ம கேட்டால் அம்மா கொடுக்கும். இந்த நிகழ்வு என்னைக்கு உங்கள் மகள்கிட்டையோ மகள்கிட்டையோ விதைக்கிறீங்களோ அன்னைக்கே நம்ம அது முதல் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, நம்ம எதை கேட்டாலும் சொல்லுவாங்க, நம்ம எதை கேட்டாலும் செய்வாங்க. நாளை காலையில் சம்பாதிச்சு தான் ஒரு குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு பையனுக்கு பொறுப்பு வந்துச்சுன்னா எப்படியே சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கறதே கிடையாது. இது சின்ன பிள்ளையிலேருந்து கொடுக்கணும். ஒரே நாளில் இன்னைக்கு அதை செய்யணும்னு நினைச்சா நடக்காது. ஏன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வு இதுதான். இல்லை ஒரு 1000 ரூபா ஒரு செலவு பண்றாருன்னா 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வா, நான் 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இதை மட்டும் சொல்லி பாருங்க. இந்த பொறுப்புணர்வுக்குள்ள நம்ம கொடுக்கறது இல்லை. இந்த பொறுப்புணர்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான், சனி பகவான். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில குழந்தைகளை பொறுத்தளவுக்கு முதல் பாடம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்கன்னா, அம்மாட்ட இருந்து அப்பாட்ட இருந்து தான். வெளியில இருந்து யார்ட்டையும் கத்துக்க மாட்டாங்க. அதை விட்டு ரொம்ப கவனமா வளர்க்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஏன்னா பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க. எத்தனையோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நீ பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 1000 கோடிக்கு சொத்து இருக்கும், ஆனா நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருக்காது. எதுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாத ஒரு சொத்து எதுக்கு? அது சின்ன வயசுலேயே அதை கற்றுக் கொடுங்க, பொறுப்புணர்வு கொடுங்க. கிளாஸ் போகும்போது அதுக்கான தன்மைகள் என்ன, ஏன் இப்படி பண்ணுறாரு, எவ்வளோ நாளில் மாற போகிறாரு அப்படின்னு பார்ப்போம்.